ஏன் ரஜினிகாந்த் உங்களை ஈர்க்கிறார் அப்படின்றது எப்போவாது அந்த காலகட்டத்தில் யோசிச்சிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, "நீ வந்து நல்லவன் நல்லவன் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் டப்புன்னு அந்த அந்த பாட்டு அந்த அதுலேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்ட" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது டிஃபால்ட்டா உள்ள வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்த படங்கள், ரஜினி படங்கள்ல உங்களை ரொம்ப கவர்ந்த படங்கள்னு எத எத சொல்லலாம்? எனக்கு அதான் நல்லவன் நல்லவன் ரொம்ப பிடிக்கும் சார். ம். அ அப்புறம் மத்த எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அது முள்ளும் மலரும்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். அதாவது வந்து அந்த நேரத்தில கண்டிப்பா நம்ம ஐ திங்க் அது ரொம்ப ப்ரீவியஸாவே ரிலீஸ் ஆன படம். பட் இந்த சினிமா பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து முள்ளும் மலரும் எங்க அப்பா சொல்லுவாரு ஆனா வந்து ம். இந்த முள்ளும் மலரும் படம் பாரு. 6லேருந்து 60 வரை பாரு. இந்த மாரி படங்கள்லாம் வந்து பயங்கர இன்டென்ஸான படங்கள்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் முள்ளும் மலரும் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பாதிச்சு. அதாவது ஒரு மகேந்திரன் சார் அப்படின்ற ஒருத்தர வந்து ஒரு அவ்வளோ பெரிய கிரியேட்டர வந்து அந்த அந்த படத்து மூலமா தான் நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ முள்ளும் மலரும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம்.